ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நாம் எந்த கோயிலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வேலூர் மாவட்டத்தில் இருக்க மகாதேவன் மலை அப்படின்ற கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இங்கே வாழும் சித்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாமளும் போயிட்டு கோயிலையும் வாழும் சித்தரையும் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. இப்போ நாங்கள் வேலூரை ரீச் ஆகிட்டு அங்கேருந்து செதுவாலை அப்படின்ற கிராமத்துக்குள்ளே நுழைஞ்சிட்ருக்கோங்க. நாங்கள் 2 வீலரில் தாங்க இன்றைக்கி வந்திருக்கோம். ஏன்னா பஸ்ஸில் வந்தால் எந்த நேரத்துக்கு நம்ம ரீச் ஆகும், அங்கே தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும், திரும்ப எந்த டைமுக்கு ரிட்டன் வருவோம் அப்படின்றது தெரியாது இல்லைங்களா. அதனால் 2 வீலர்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் 2 வீலரில் தாங்க இன்றைக்கி வந்துட்டுருக்கோம். இந்த செதுவாலை கிராமத்தை தாண்டி போனோம்னா காங்குப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் வருதுங்க. அங்கே தாங்க இந்த கோயில் இருக்குது. இப்போ நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம். மலையோட அடிவாரத்திலேயே பூ, பழம், வெத்தலைப்பாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனை பொருட்கள் எல்லாமே விற்கிறாங்க. நாங்களும் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு இப்போ இந்த ரோடு மார்க்கமாக மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோங்க. இங்கே பிரதான சாலையாக தாங்க இருக்குது. காரு, பஸ்ஸு, 2 வீலர் எல்லாமே போகிற மாதிரி தான் இருக்குது. நல்லா அகலமாக தான் இருக்குது. கீழே இருந்து நடைபாதை வழியாக வரவங்க ஸ்டெப்ஸ் ஏறி தாங்க மேலே வரணும். இப்போ நாம் 2 வீலர் பார்க்கிங் பண்ணுற ஏரியாக்கிட்ட வந்துட்டோங்க. 2 வீலரை போயிட்டு பார்க்கிங் பண்ணிவிட்டு அங்கேருந்து மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஏற்கனவே நிறைய பேர் 2 வீலரில் தாங்க அங்கே வந்திருக்காங்க. நாமளும் போயிட்டு நம்மளோட வண்டியை பார்க் பண்ணிவிட்டு மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாம் மலையோட அடிவாரத்து வரைக்கும் தாங்க 2 வீலரில் போக முடியும். உள்ள மூலஸ்தானம் வரைக்கும் படிக்கட்டுகள் தான் இருக்குது. நாம் படி ஏறி தான் இப்போ மேலே போக போகிறோம். அங்கே படி ஏற ஆரம்பிக்கும் போதே நிறைய குரங்குகள்லாம் இருந்ததுங்க. குரங்குகளோட அட்டகாசம் ரொம்ப அதிகம். நாம் கையில் எதை வச்சுருந்தாலும் அதை பிடுங்கிட்டு போயிடும். அதுக்கு பூ, பழம், வெத்தலைப்பாக்கு அப்படின்றதெல்லாம் கிடையாது. கையில் என்ன பேக் இருந்தாலும் அதை பிடுங்கிட்டு போயிடுது. அதனால் நம்ம பத்திரமா தாங்க எடுத்துகிட்டு போனோம். எங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் போனவங்க கூட 2-3 பேக் எடுத்துகிட்டு போனாங்க. அவங்க கையிலேருந்து ஒரு பேக்கை பிடுங்கிட்டு போயிடுச்சு. அதை பார்த்துட்டு நாங்களும் என்ன பண்ணிட்டோம்னா, எங்ககிட்ட இருந்த பூ, பழம், வெத்தலைப்பாக்கு அது எல்லாத்தையும் ஒரு பேக்கில் போட்டு ஷோல்டரில் மாட்டிக்கிட்டோம். கொஞ்சம் பத்திரமா தாங்க பிடிச்சிட்டு மேலே ஏறணும். இப்போ நாம் ஏறிட்டுருக்கிறது கருங்கற்களாலான படிக்கட்டில் தாங்க ஏறிட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி இங்கே மலையாக இருந்து தான் அப்போல்லாம் கம்பி அந்த மாதிரி பிடிச்சிட்டு தான் மேலே ஏறுவாங்களாம். இப்போ படிக்கட்டுகள்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. படிக்கட்டு கொஞ்சம் நெட்டாக தாங்க இருக்குது. இது கொஞ்சம் ஏறதுக்கு சிரமமாக தான் இருக்கும். வயதானவர்களாக இருந்தாவோ இல்லை முட்டி வலி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தாலோ இந்த படிக்கட்டுகளை ஏறுறது கொஞ்சம் கஷ்டந்தாங்க. இதுக்கு மேலே மூலஸ்தானம் வரைக்கும் ரோடு இருக்குதுன்னு கேட்டால் இல்லைங்க. கீழே அடிவாரம் வரைக்கும் தான் ரோடு இருக்குது. வண்டியை நம்ம கீழவே பார்க் பண்ணிவிட்டு இந்த படிக்கட்டு வழியாக தான் அங்கே மேலே ஏறணும். இன்னும் நம்ம கோயில் கோபுரத்துக்கிட்ட போகலை. கோயில் கோபுரம் வரைக்கும் இந்த மாதிரி படிக்கட்டுகளாக தான் இருக்கும். இப்போ நாம் கோயில் கோபுரத்துக்கிட்ட வந்துட்டோங்க. இங்கே பார்த்திங்கன்னா பெரிய நந்தி இருந்ததுங்க. அதேமாதிரி ரொம்ப உயரமான சூலாயுதமும் இருந்தது. நம்ம அர்ச்சனைக்கு டைம் ஆகுது அப்படின்றதுக்காக வரும்போது கீழே இறங்கி வரும்போது இது 2த்தையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் வேகமாக மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த படிக்கட்டுகளை ஏறி முடித்ததுமே கோயில் கோபுரம் வந்துடுங்க. அதேமாதிரி நாங்கள் போன நேரம் கொஞ்சம் வானம் மேகமூட்டத்தோடு இருந்ததால் கால்லாம் ஒன்றும் சுடலைங்க. நாங்கள் செருப்பெலாம் கீழே தான் விட்டுட்டு போனோம். ஒன்றும் கால்லாம் சுடுற அளவுக்குலாம் இல்லை. ஓரளவுக்கு எங்களால் ஏற முடிஞ்சிடுச்சு. இப்போ கோயில் கோபுரத்துக்கிட்ட வந்துட்டோங்க. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். நீங்களும் கோபுர தரிசனம் பண்ணிக்கோங்க.
கோயிலுக்குள்ளே என்ட்ராயிட்டோங்க. உள்ளே என்ட்ரு ஆனதுமே முதல்ல வந்து இந்த சைடு வந்து விநாயகர் சிலை தாங்க வச்சுருக்காங்க. அதற்கு எதிர் சைடில் கிருஷ்ணர் சிலை வச்சுருக்காங்க. விநாயகரையும் கிருஷ்ணரையும் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே மேலே ஏறணும்னா பைரவர் இருக்கார். பைரவரையும் தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம ஏற ஸ்டார்ட் பண்ணிடலாம். மூலஸ்தானத்துக்கு போகிற வழிக்கு போக போகிறோம். இப்போ பைரவரை தரிசனம் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே வந்து ஃபுல்லாக ஸ்டெப்ஸு தாங்க. மூலஸ்தானம் போகிற வரைக்குமே ஸ்டெப்ஸு தான். இப்போ நம்ம மூலஸ்தானம் போகிற வழிக்கு போக போகிறோம். இதுதாங்க அந்த வழி. இப்போ இந்த ஸ்டெப்ஸ் ஏறி போனோம்னா நம்ம மூலஸ்தானத்துக்கிட்ட போயிடலாம். இப்போ மேலேருந்து உங்களுக்கு ஒரு வியூ காட்டுறேன் பாருங்கள். நாம் எவ்வளோ மேலே இருக்கிறோன்றது இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் போயிட்டுருக்கிறதால அதுக்கு தேவையான மண் கல் எல்லாமே இங்கே கீழே இருக்குது பாருங்கள். இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து போயின்னு தாங்க இருக்குது. இப்போ நாம் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். மூலஸ்தானத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கோயில் வந்து இப்படி தாங்க இருக்குது. இதோட ஃபுல் வியூ இப்போ பாருங்கள். இங்கே இருக்க எல்லா சிற்பங்களும் அவ்வளோ அழகாக இருக்குங்க. நல்ல கலை நுட்பத்தோடு செஞ்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. கோயில் உள்ள இப்படி தாங்க இருக்குது. சுற்றுச்சுவர் ஃபுல்லாக இப்படி தாங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இது தாங்க மூலஸ்தானம். மூலஸ்தான கோபுரம் இது தான். நீங்களும் தரிசனம் பண்ணிக்கோங்க. மூலஸ்தான கோபுரத்தை தரிசனம் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து கொடிமரத்தை போய் தரிசனம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். இப்போ கொடிமரத்தை தரிசனம் பண்ணிவிட்டு நீங்களும் கொடிமரத்தை தரிசனம் பண்ணிக்கோங்க. இப்போ கொடிமரத்தை தரிசனம் பண்ணதுக்கப்புறம் அர்ச்சனை செய்கிறதுக்காக மூலஸ்தானத்துக்கு போயிட்டுருக்கோங்க. இங்கே மூலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தாங்க. லிங்க வடிவில் காட்சி அளிக்கிறாரு. பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்குது. ஆனால் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நல்லபடியாக தரிசனம்லாம் முடிச்சுட்டு அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ வந்து உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டோங்க. இப்போ கோயிலை சுற்றி உங்களுக்காக ஒரு முறை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அர்ச்சனைலாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து கோயில் பிரகாரத்தை ஒரு முறை சுற்றி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலை வந்து சுற்றி வந்துட்டுருக்கோம். கோயிலை சுற்றி வந்துட்டு விழுந்து கும்பிட்டுட்டு இப்போ நம்ம வந்து வெளியே போக போகிறோம். அதாவது கீழே இறங்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதில் சிவபெருமான் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள். சிவபெருமானும் பார்வதியும், அவருக்கு பக்கத்தில் விநாயகர் சிலையும் முருகர் சிலையும் அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். நான் சொன்னேன் இல்லைங்களா, கீழே இருந்து நடைபாதை வழியாக வர்றதுக்கும் வழி இருக்குன்னு. இதுதாங்க அந்த வழி. கீழே இருந்தே நடைபாதை வழியாக எப்படி வரணும் அப்படின்றத நான் வந்து இறங்கும்போது வீடியோ எடுத்திருக்கேன். அதை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம எந்த வழியாக போனோமோ அந்த வழியாக இப்போ வந்து வெளியே வந்துட்டுருக்கோங்க. வெளியே வந்து அன்னதானத்துக்கு போயிட்டுருக்கோங்க.
சித்தர் வந்து இப்போ தான் வந்து எல்லா சாமிக்கும் தீபாராதனைலாம் காட்டிட்டு வழிபாடெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா அன்னதானம் போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நீங்கள் சித்தரை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சித்தரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக நாங்களும் அன்னதானம் கூடத்திற்கு இப்போ இறங்கிட்டுருக்கோங்க. நாங்கள் வந்து யாருமே இல்லை அப்படின்னு நினச்சோம். ஆனால் இங்கே இறங்கும்போது தான் தெரியுது, எங்களுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து அர்ச்சனைலாம் முடிச்சுட்டு சித்தருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, சித்தரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அப்படின்றது தெரிஞ்சுது. நாங்களும் போய் அவங்க கூட உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அன்னதானம் கூட போகிறதுக்காக. இப்போ இங்கே போயிட்டு வெயிட் பண்ணோம்னா அப்படியே கீழே இறங்கணும். கீழே இறங்கினா அன்னதானம் கூட வந்து வந்துடும். இப்போ நாங்கள் வந்து கீழே இறங்கி அன்னதானம் கூடத்துக்கு போயிட்டுருக்கோங்க. இங்கே தாங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கேருந்து அப்படியே கீழே இறங்கினா அன்னதானம் கூட வந்துடும். நாங்கள் அன்னதானம் என்ன சாப்பிட்டோம், சித்தரை எப்படி தரிசித்தோம் அப்படின்றத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.